ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல பியூர் ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, போர் இருக்கா இல்லை கிணறு இருக்கா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குது, சிங்கிள் ஓனரா, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதேபடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், மண் வந்து நல்ல பியூர் ரெட் சாயில் மண். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு மண் வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், டிராக்டர் வச்சு நிறவாமையே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ரெட் சாயிலாக இருக்குது. நீங்கள் டிராக்டர் வச்சு உழுது போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்கும். இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ டிராக்டர் வச்சு கொஞ்சமாக நிறைய போட்டிருக்காங்க, அதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல பியூர் ரெட் சாயில் மண்ணாக இருக்கும். எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 1 ஏக்கர் 22 சென்ட் இருக்குங்க. ஸோ 1.25 ஏக்கர் கிட்ட வரும் இந்த லேண்ட் உங்களுக்கு. 1 ஏக்கர் 22 சென்ட் இருக்குது. ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான், உங்களுக்கு ஒருத்தர் தான் சைன் போடணும். டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஞ்ச லேண்டு தான். நல்ல சூப்பரான நல்ல ரெட் சாயில் மண், புஞ்ச லேண்டு, வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டின்னும் போது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா பைப்பில் தான் நம்மளுக்கு தண்ணி வருது, பைப் லைன் கனெக்ஷன் அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வால்வை திறந்தாலே போதும், உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகிடும். ஒரு பெரிய கிணறு இருக்குது உங்களுக்கு, நல்ல பெரிய கிணறு. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 ஏக்கருக்கு தண்ணி பாயும் உங்களுக்கு. அது மாதிரியான கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் தந்திருக்காங்க. ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்கு, 5 பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னைக்காரங்க வந்து வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல லேண்டு. நீங்கள் வந்து என்னால் 1 ஏக்கர் 20 சென்ட் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் 3 பேராக கூட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்களால் வந்து பிரிக்க முடியலனா கூட கண்டிப்பாக நம்மளே வந்து அவங்களே வந்து பிரித்து எல்லாம் நாங்களே பண்ணித்தரோம். கண்டிப்பாக நீங்கள் வரும்போது 3 பேராக வாங்க. கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு 40 சென்ட்டு இல்லை 50 சென்ட் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளே எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணித்தரோம். பிரித்து சப்டிவிஷன் பண்ணி செப்பரேட் பண்ணி எல்லாமே நம்மளே உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணித்தரோம். ஆனால் நீங்கள் வந்து 2 பேராக கூட கண்டிப்பாக வாங்க, ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ பைப்லைன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நீங்கள் ஜஸ்ட்டு வால்வை திறந்தாலே தண்ணி சப்ளை வந்து உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து கரெக்டாக 118 கிலோமீட்டர் வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 78 கிலோமீட்டர் வரும். செங்கல்பேட்டிலேருந்து 52 கிலோமீட்டர் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை கோயம்பேடுலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். கோயம்பேட்டிலேருந்து சென்னை கோயம்பேட்டிலேருந்து 2 மணி நேரம் தான் ஆகும். டிராஃபிக் ஆச்சுன்னா ஒரு 2-2.25 மணி நேரம் ஆகும். செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் வந்து 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த லொக்கேஷன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வரும். நம்ம நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து ஒரு 20 கிலோமீட்டருன்றது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே வந்து ரீச் ஆகிடுவீங்க.
ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பைப் லைன் போட்டிருக்கு ஃபுல்லாமே. இப்போ காமிக்கிற மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை மண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளையாக தெரியுது, கொஞ்சம் ப்ராப்ளம்னால. பட் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது வெள்ளை மண் இல்லை, நல்ல ரெட் சாயிலான மண் தான். ஸோ நான் வந்து வெயில் டைமில் வந்து ஆஃப்டர்நூன் மதியானமாக பார்த்தீங்கன்னா எடுத்ததுனால கொஞ்சம் வெள்ளை மண் மாதிரி தெரியுது கேமரா ப்ராப்ளம்னால. பட் ஆனால் மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான சேண்டு தான். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. சைட் விசிட் வந்து நேரடியாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ லேண்டு வந்து எந்த இதுவில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்கு. கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிணறு நல்ல பெரிய கிணறு. உங்களுக்கு தண்ணி எப்படி மேலேயே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 30 ஏக்கருக்கு மேலே இறைக்கும். இந்த கிணத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் மூலிமா வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து தந்திருக்காங்க. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100-150 மீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு பின்னாடியே. கண்டிப்பாக சேஃப்டி வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு கூட தங்கலாம் உங்களுக்கு, அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு இருக்குது. தண்ணி எப்படி பியூராக இருக்குது பாருங்கள், கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பியூர் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன் நான். தண்ணி அப்படியே பியூராக இருக்குது உங்களுக்கு, இதை குடிக்க கூட செய்யலாம், அது மாதிரி இருக்கும். மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ரெட் சாயில் மண். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்டில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம், அரிசி ரைஸும் போட்டுக்கலாம், பேடி பீனட்டு எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. மேங்கோ, கோவா, மாதுளை, சாத்துக்குடி, ஸோ கோக்னட்டு அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன், நெல் பயிர், தேக்கு, சவுக்கு, செம்மரம், சந்தன மரம், மகோகனி, ஸோ இது மாதிரி வந்து மரம் வகையான பயிர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தரும் உங்களுக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல ரெட் சாயிலான மண்ணில் தான் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பாட்டி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சென்னை பாட்டி வந்து வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரு 7-7.5 ஏக்கரில் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து இப்போ ஈல்டு வந்து தரப்போகுது அவருக்கு, ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்னோட நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா வந்து நம்ம லேண்டுக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 80-90 கிலோமீட்டர் தான் வரும். அதே மாதிரி சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸ் தான் நம்ம லேண்டு. பெரம்பலூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள் எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி போடுங்க. உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சூப்பரான லேண்டாக இருக்கும் இது. நீங்கள் மினிமம் 30 சென்ட் வேணும்னு கேட்டால் கூட நம்ம உங்களுக்கு பார்த்து பண்ணி தரலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 20 சென்ட் இருக்குது. என்னால் அவ்வளோ வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 60 சென்ட்டு அது மாதிரி வேணும்னா கூட சொன்னீங்கன்னா நம்ம அது கூட பண்ணி தரலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து 2-2 கூட வந்து பிரித்து நம்ம ஷேர் பண்ணி கூட எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பக்கத்துலேயே வந்து சென்னை பாட்டெலாம் வாங்கி ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஃபோட்டோ வீடியோ தான் இது, காமிச்சிருக்கேன் பாருங்கள். மல்பெரி, ஸோ ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து வருது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் இது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து எல்லா செடியும் வரும் நம்ம லேண்டில். ஸ்ட்ராபெரி செடியும் காமிச்சிருக்கேன், மல்பெரி காமிச்சிருக்கேன். ஷீட்டு போட்டு அழகாக ஒரு பரன் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க, பழைய காலத்து பரன் ஹவுஸ் மாதிரி கட்டுவாங்க பாருங்கள். அது மாதிரி வந்து ஃபுல்லாக டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த லேண்ட் இருக்குது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடமா நான் பார்த்துட்ருக்கேன், ஒரு காம்பேக்டான இடமா பார்த்துட்ருக்கேன். ஒரு 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கரு அது மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த லேண்டில். வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, இபி லைன் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ சேண்டும் பார்த்தீங்கன்னா மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண் தான். வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது, எந்த ஒரு பயமும் இருக்காது. பஸ் ஃபெசிலிட்டி மெயினாக சொல்ல மறந்துட்டேன், இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டர் தான் வரும்.
மண் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோவில், நல்ல ரெட் சாயிலான மண். ஸோ நான் திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடியே உங்கள் லேண்டு சேல்ஸ் பண்ணணும் இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை லேண்டை வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன். இல்லை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சேல்ஸும் பண்ணித்தரேன், ப்ரொமோட்டும் பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபடியே டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு. நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஈஸியிலேருந்து எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். ஈஸியும் செக் பண்ணிவிட்டேன், டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தரேன். நீங்கள் டேரெக்டாக வந்து அட்வொகேட் கிட்ட தந்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்ட அப்புறம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சைட் விசிட் வாங்க, வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேண்ட் வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்பருக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டு, வீட்டு மனை, வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்டு எந்த ஒரு சேல்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சீக்கிரமாக வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பார்ட்டி வந்து பக்கத்தில் வாங்கி டெவலப் பண்ணியிருக்காங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களோட லேண்டு தான் இது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளோட லேண்டு இருக்குது. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்கும். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 23 லட்சம் சொல்கிறாங்க. இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்கு பேசி கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரேன். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 23 சொல்லி ஒரு 22.5 22 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் மறந்துடாம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ ஃபுல்லாக காமிச்சிருங்க பாருங்கள் லேண்ட்.